நெஞ்சு விழுகிறோமே. யார் விழுத்துறார்? தான் விழுத்துறேன். அப்ப பிறகு என்ன போவண்டியானு இறைவன்கிட்ட போகாமலே நாங்கள் எடுத்த இடத்துல விழுந்தாலும் இப்ப வாழ்க்கையின் பேரு என்ன, சமயங்கள் என்ன சொல்லுது? இறைவன் அடி இறைவன் அடி சேர வேண்டும் என்றுதான் உண்மையான கதை இல்லையா? பிள்ளைய எடுத்துட்டேன் நான். எல்லாரும் அதுக்காண்டித்தான் வாழ்றோம். என்ன எவ்வளவு கெதியாக இறைவா என்னை உன்னிடம் சேர்த்து கொள்ளுகிறாயோ அவ்வளவுக்கு நான் பாக்கியவான் என்றுதான் எல்லா வேதங்களும் சொல்லுது. என்ன அதனால சேர்ச்சுக்கு போய்க்குள்ள சறுக்கி விழுந்தா இன்னவாம் மரணம் அல்ல, அது மரணத்தின் முதல் வடிவம் இறைவன் அடி. இறைவனின் சித்தம் எதுவாக இருந்தாலும் அதுவாக இருப்போம், ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். ஆகவே துணிஞ்சு நில்லுங்கோ, துணிஞ்சு செல்லுங்கோ. இவ எட்டி பாக்கிக்குள்ள மழையா இருக்கும், வெளியில காலடி எடுத்து வச்சா மழை தூரல் நீக்கும். இது எனக்கு கனதடவை நடந்திருக்குது. அதனால துணிச்சலாக எட்டி பார்த்து நல்லா இருந்தது, நடந்தேன் விழுந்தேன். அது சரி, அது தேவாலயம் போகல தானே, அன்றைக்கு நடக்க வலிக்கிட்டு நீங்க அதெல்லாம் எனக்கு இன்றைக்கு நடக்க வலிக்கிட்டு அனுபவம். சரி, அது பரவாயில்ல, விழுந்தது நல்லதுதான். நல்லா இருக்கிறது. அதோட எல்லாம் திருப்பி எல்லாம் செக்அப் பண்ணி உங்களை எல்லாம் உடம்பு எல்லாம் பார்த்துக்கிட்டு வீட்டு அனுப்பி இருக்கிறாங்க. அதோட சாட்டோட சாட்டா. அப்போ ஒரு நீங்க ஜெர்மனில டுஃப்ன்னு சொல்லுவீங்க, லண்டன்ல எம்ஓடி அண்டுவோம், பிரான்ஸ்ல எப்படி சொல்லுவீங்களோ காருக்கு டுஃப் அடிக்கணும். ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா போய் டுஃப் அடிக்கணும். என்ன பிரான்ஸ்ல எப்படி சொல்லுவீங்களோ தெரியாது. ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா காரை செக் பண்ணி சர்டிபிகேட் எடுக்கணும் ரோட்ல ஓடுறதுக்கு. கண்ட்ரோல் அத மாதிரி ஜெயநரசனர்கள் ஒரு 10 நாள்ல ஒரு வாரம் ஆஸ்பத்திரி இருந்து எல்லாம் கண்ட்ரோல் எடுத்து எல்லாம் சரியா விளையாண்டு எல்லாம் பார்த்து திருப்பி ஓடி வர்றதுக்கு காரணமே நடாம வந்தேன். சரி, சந்தோஷம். அந்த மகிழ்ச்சியோடய நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். எல்லோருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம். நல்ல நாள், சிறப்பான நாள். எப்போதும் போல அதை நாங்கள் எங்களுடையதாக்கிக் கொள்வோம். இன்று சிறுவர்களுடைய நிகழ்ச்சி சுடர் ஓவிபி கிளப்பும் மற்றது அழகிய மலர்களும் நடைபெறாது. காரணம், இந்த வாரம் பிள்ளைகளுக்கு விடுமுறை, இங்கு ஒரு வார விடுமுறை. சுவிஸில் ஜெர்மனியில் எப்படி சுவிஸில் விட்டார்கள் தெரியும், அபிராமி என்று சொல்லியிருந்தார். ஆனா ஜெர்மனி பிரான்ஸ்ல இந்த வாரம் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு விடுமுறையோ தெரியவில்லை. விடுமுறை என்ன, ஒரு வாரமா 2 வாரமா? 2 வாரம். எங்களுக்கு இப்ப இல்ல, ஈஸ்டரோட தான் கொடுத்தாங்க. இல்லை ராஜினி அவர்களே, பாடசாலை உங்களோட சிட்டி என்ன, சிட்டி இல்ல, உங்களோட என்ன சொல்றது, சட்டம் இல்ல, அது உங்களோட மாநிலத்துக்கு நீங்க வித்தியாசம் இருக்கு. சரி சரி. ஆனா ஒரு கிழமை விடுவார்கள் நினைக்கிறேன், இடைத்தவணை எல்லா இடமும் இருக்குது. லீவு விடுகிறது, ஹார்னவிலோட எங்களுக்கு லீவ் இங்க விடுகிறது. அதே வேளை இப்போ உதித்த ஞாயிறு தொடர்பான விடுமுறையும் இருக்கு. அது 2 வாரம் எல்லா இடமும். எப்ப ஈஸ்டர் ஞாயிறு தினம்பரம் எந்த தேதி? ஏப்ரல் 5ஆம் தேதி. 5ஆம் தேதி. அப்ப 6 5ஆம் தேதி அடுத்த நாள் அநேகமா லண்டன்ல எல்லாம் இன்று சிந்தனையை தொடங்க முன்னம் இன்று சாரி எப்ப தபசு காலம் தொடங்குது? தொடங்கிட்டது. அப்ப இந்த முறை ரமலானும் தபசு காலம் ஒரே நாள்ல வருது. ஒரு நாள் வித்தியாசம், வித்தியாசத்துல தொடங்கினது. அதாவது 18ஆம் தேதி எங்களுக்கு விபூதி புதன் ஆஷ்வனிஸ்டே, அவங்களுக்கு ரமதான் வியாழக்கிழமை தொடங்கியதா? ஓ சரி, நல்லது நல்லது.
அவை சிறப்பு. விரதங்கள் இருப்பது உடல் ஆரோக்கியத்துக்கு சிறப்பு. வயது வருகிற காலங்கள்ல நாங்கள் கூடுதலாக ஒரு நேர சாப்பாட்டு 2 நேர சாப்பாட்டை தவிர்த்து கொள்றது ஆரோக்கியத்துக்கும் சிறப்பு. இந்த பூமிக்கும் அது மிச்சம். இளைய சின்ன பிள்ளைகள் கூட சாப்பிடட்டும் எங்களோட சாப்பாட்டை. அவை விரதங்கள் நல்லது என்பதை சொல்லிக்கொண்டு சமய சிந்தனைகளுக்கு நுழைந்து கொள்வோம். இன்று நேரத்துக்கே பெற்றோர் தெய்வம் இடம்பெறும், நேரத்துக்கே இளையோர் யோகா நடைபெறும். இல்லாட்டி நான் உட்பட யாரா காய்ச்சிருந்தா இழுத்து விழுத்தி விடுங்கோ. பிறகு மாமாவும் நானும் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஏதோ திடீரென்று ஆர்வப்பட்டார்கள், ஏதோ கதைக்கோணும் மாமாவுடன். சரி, வரக்கூடிய இளையவர்களையும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். வணக்கம் ராஜினி அவர்களே, தொடருங்கள். வணக்கம். அதிவரக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026ஆம் ஆண்டு நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். தமிழ் மண்வளக்கலை ஊக்குவிக்கும் மாதத்தில் மாசி மாதம் பாமுகத்தில் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும், லண்டன் தமிழ் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு சிந்தனையை ஆரம்பிப்போம். முதலாவதாக டேவிட் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம் என்கின்றது திருப்பாடல் 51. பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமென். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து தவக்கால சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். சிந்தனை தொடரன் 2020 தவக்காலம் முதல் ஞாயிறாகும். இன்று திரு அவை புனித சீமோன் பேதுருவின் தலைமை பீடத்தை நினைவு கூறுகின்றது. இன்றைய நாளிலே, அதாவது சீமோன் பேதுருவை தியோபிலிஸ் என்கிற அரசன் அவரை சிறைப்பிடித்திருப்பான். அந்த நேரத்தில் அவர் செய்வதறியாது அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கையிலே இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுகின்றார். அதற்கு இயேசுவினுடைய பதில் அவருக்கு கிடைத்தது, இறுதி வரை உன்னை காப்பாற்றுவேன், நீ அஞ்சாதே அப்படி என்று சொல்லி அந்த இது கிடைக்கின்றது. சிறிது நாட்கள் கழித்து புனித பவுல் அடிகளார் இவரை பார்க்க செல்லுகின்றார். சென்று சொல்லுகின்றார், நீ அஞ்சாதே, உன்னால் எல்லாம் முடியும் அப்படி என்று சொல்லிவிட்டு தியோபிலிஸ் அரசனிடம் சென்று, உம்முடைய மகன் 16 வருடத்துக்கு முன்பாக இறந்து விட்டான், அவனை உயிர்ப்பிக்க இவரால் கூடும் அப்படி என்று சொல்லுகின்றான். அவன் அதிசயப்பட்டான். ஆமா, அப்படியா, அப்படி என்று சொல்லி சொன்னால் நான் அவரை விடுதலை செய்வேன் என்று சொல்லி புனித பவுல் அடிகளார் புனித பேதுரு சீமோன் பேதுரு ஜெபம் பண்ணுகின்றார். அப்போது இறைவனுடைய அருட்கரம் அவரை தொடுகின்றது. செல்லுகின்றார் கல்லறைக்கு. அந்த பையனுடைய கல்லறையை நோக்கி ஜெபிக்கின்றார். உடனே அவன் 16 வருடத்தின் பின் உயிர் பெற்றெழுகின்றான். இதனாலே தியோபிலிஸ் அரசன் மனம் திரும்புகின்றான். தொடர்ச்சியாக அவருக்கு இருந்த அந்த சிறை இருந்து அவரை விடுதலை செய்கின்றான். ஆகவே இன்று திருச்சபை அவருடைய அந்த தலைமை பீடத்தை நினைவு கூர்ந்து இன்றைக்கு விழாவாக கொண்டாடுகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே தவக்காலத்தின் முதல் ஞாயிறு. ஆகவே இந்த தவக்காலம் நமக்கு உகந்தனவாக உரியனவாக இருக்கட்டும். சிந்தனைக்கு இத்தவக்காலம் மீட்பின் காலம், ஒப்புரவின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம், பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ பரமதந்தை அழைக்கும் காலம். இந்த காலத்தை ஏற்று இறைவன் வழியில் வாழ்வோம். உயர்ந்ததும் பரிசுத்தமுமான இடமே நம் உறைவிடம். ஆனால் பாவத்துக்காக வருந்தும் உள்ளத்தினரோடு நாம் குடிகொண்டிருக்கின்றோம் என்கின்றார் நம் இறைவன். ஆகவே இன்றைய நாளிலே இறைவன் தரும் செய்தியானதை நாம் சற்று வாசிப்போம். ஆண்டவர் கூறுவது, உங்களிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்தொருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீருற்றும் போல இருப்பாய் என்றார்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தவக்காலத்தின் பாடலாக. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றேன், கண்போன போக்கை பின்பற்றினேன், கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் பாதம் சேரும் பாதையில் நடந்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, கண்ணோக்கி பார்த்திடுமே. வாழ்த்தொலியாக. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலு மன்னிக்கவும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வார்த்தைகள் 1-11 வரை. அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுமாறு பாலைவனத்திற்கு ஆவியால் அழைத்துச் செல்ல பெற்றார். அங்கு 40 பகலும் 40 இரவும் நோன்பிருந்த பின் பசியுற்றார். சோதிப்பவன் அவரை அணுகி, நீர் கடவுளின் மகனானால் இந்த கற்கள் அப்பம் ஆகும்படி கட்டளையிடும் என்றார். அவரோ மறுமொழியாக, மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுளின் வாயினின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கின்றான் என எழுதியிருக்கிறதே என்றார். பின்னர் அலகை அவரை திருநகரத்திற்கு கொண்டு போய் கோவில் முகட்டில் நிறுத்தி, நீர் கடவுளின் மகனானால் கீழே குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என எழுதி உள்ளது என்று சொல்ல, இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ சோதியாதே எனவும் எழுதியிருக்கின்றது என்றார். மீண்டும் அலகை அவரை மிக உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மாட்சியையும் காட்டி, நீர் என்னை திண்டனிட்டு வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு கொடுப்பேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை நோக்கி, போ அப்பாலே சாத்தானே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக என எழுதியிருக்கின்றது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டகன்றது. அப்போது வானதூதர் அணுகி அவருக்கு பணிவிடை புரிந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தவக்கால சிந்தனையாக, போ அப்பாலே சாத்தானே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக என எழுதியிருக்கின்றது என்றார். அன்பான உறவுகளே, தவக்காலத்தின் முதல் வாரத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஆகவே இன்று திருச்சபை நமக்கு தரக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் வாசித்து பார்க்க வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். ஏனெனில் அதாவது திருப்பாடல் நமக்கு தருகின்றது, ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம் என்று. இரண்டாவதாக ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுல் அடிகளார் தரக்கூடிய அந்த வார்த்தையானது, ஒரே ஒரு மனிதன் வழியாக பாவம் இந்த உலகில் நுழைந்தது, அந்த பாவத்தின் வழியாக சாவு வந்தது. ஆகவே அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவிக்கொண்டது.
ஆகவே இந்த சாவிலிருந்து மீட்பதற்காக நமது ஆண்டவராகிய இயேசு கல்வாரி மலையிலே சிலுவையிலே பலியானார் என்று சொல்லி புனித பவுலடிகளார் கூறுகின்றார். சோதனையின்றி சாதனை இல்லை, வேதனையின்றி உயர்வு இல்லை, தேவனை நம்பும் மானிடர் மட்டும் சோதனை கடந்து சாதனை படைப்பர் என்ற கூற்றிற்கிணங்க சோதனைகள் எல்லா மனிதருடைய வாழ்விலும் வருகின்றன. ஏன் இயேசுவும் நம்மை போன்று எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. அன்றாட வாழ்வில் சோதனைகள் என்பது இயல்பானது. ஆனால் சோதனைக்குள்ளான எல்லா மனிதர்களும் வீழ்ந்து விடுவதில்லை. காரணம், சோதனைகளில் இறைவனின் பிரசன்னத்தையும் உடனிருப்பையும் உணர்ந்து கொள்வதால் சோதனைகளை எளிதாக வென்று சாதனை படைக்கின்றன. அதைத்தான் இன்றைய காலையிலே அதிபர் அவர்கள் தம்பி அதை விளக்கமாக கூறியிருந்தார். இறைவனில் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் எப்போதுமே வீழ்ச்சி கூற மாட்டார்கள் என்பதை நாம் இதை இன்றைய இந்த வார்த்தையிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். எனவே சோதனைகள், துன்பங்கள் எதுவும் இன்றைய வாழ்வில் உயர்வையும் புகழையும் அடைய முயலும் போது தோல்வியைத்தான் தழுவ முடியும் என்பதை மனதில் கொண்டு இயேசுவின் வழியில் சோதனைகளை எதிர்கொள்வோம், திட்டத்தை நிறைவேற்றுவோம், வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்று மனிதனுக்கு இந்த உலகமே சோதனை களமாக இருக்கின்றது. சோதனை இல்லாத வாழ்வு ஏதும் இல்லை. இயேசு அலகையினால் சோதிக்கப்பட்டார். மானுட பிறவிகள் அனைவருக்கும் சோதனை என்பது உண்டு. இந்த சோதனைக்கு காரணம் ஒன்று, அதுதான் ஆசை. புனித கௌதம புத்தரும் இதைத்தான் கூறியிருந்தார். இந்த ஆசைகளிலே மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை தான் ஒரு மனிதனை அழிக்கச் செய்கின்றன. இறைமகன் இயேசு ஆசைகளை வென்று இந்த உலகை ஆட்கொண்டார். ஆகவே வாழ்வின் உயர்வுக்கு செல்ல வேண்டும் என்றால் பல சோதனைகளை தாண்டித்தான் நாம் ஆக வேண்டும். ஆகவே இத்தவக்கால சிந்தனைக்கு சுவைமடுத்த அனைத்து அன்பு பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிப்பு மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கிய பொன்டிமாஸ் போபுத்தோஸ். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களோட சிந்தனைக்கு. நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஜெயா நடேசன் அவர்கள் வேறுங்கள், உங்களோட சிந்தனையை தாருங்கள். வணக்கம். எல்லோருக்கும் இந்தியங்களின் காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் தோப்பாளினி ராஜ்னி அல்போன்சலுக்கும் காலை வணக்கத்தை குறிக்கொண்டு நான் ஜெயமந்தி ஜானடேஸ். இன்றைய எனது ஆக்கம் 9/12 கிறிஸ்த நற்சிந்தனை. இன்று தவக்காலத்தின் முதலாம் ஞாயிறு. நற்சிந்தனை. இன்றைய நவீன சிந்தைகளை நீங்கள் சுமக்க தயாராக இருக்கின்றீர்களா? கரை காணாத கடவுளின் அன்பை இயேசு தன் பாடுகளாலும் மரணத்தாலும் நமக்கு எடுத்து காட்டினார். இறப்பதற்காக வாழாமல் அவர் வாழ்வதற்காக இருந்தார். இயேசுவின் சிலுவை பயணமானது என்று எங்கோ நடந்து முடிந்த ஒரு பழங்கால வரலாற்று நிகழ்வு மட்டுமல்ல, மாறாக அது இன்றும் நமது மத்தியில், நமது நகரங்களில், நமது கிராமங்களில், நமது தேசத்தில், நமது தெருக்களில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு யதார்த்த நிகழ்வு. இயேசுவின் பாடுகளை சிந்திப்பது நமக்கு ஒரு ஆன்மீக அனுபவமாக அமைய வேண்டும். அவருடைய பாடுகளை நினைத்தை கண்ணீர் வடிப்பதும் ஒப்பாரி வைப்பதும் இயேசுக்கு எப்படியது அல்ல. அவர் இதை எதிர்பார்ப்பதும் இல்லை, அவர் இதை எதிர்பார்ப்பதும் இல்லை. அவரது வாழ்வியல் சிந்தனைகளை நாம் வாழ்வோடு இணைக்க வேண்டும். இன்றைய அவரும் விரும்புகின்றார். தனது மரண வாய்க்குள்ள அவர் மதித்து போற்றியே எந்த மதிப்பீடுகளை மனதில் பதிய வைக்கும் என்றவர் எதிர்பார்க்கின்றார். நாம் வாழும் இன்றைய சூழ்நிலைகள் கல்வாரி குன்றுகள், நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ற நவீன சிலுவைகள். வாரங்கள் இயேசுவோடு கைகோர்த்து கொண்டு கல்வாரியில் நடப்போம். சிலுவையின் பாதையில் நாங்களும் அனுபவிப்போம். சிலுவையை நிமிந்து பாராயோ, அதன் புதுமைகள் கொஞ்சம் கீழாயோ. உலகமே 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 உலகமே, அன்பினை வளர்க்கும் சிலுவை இது, உன் பண்பினை உயர்த்திடும் சிலுவை இது. உண்மைக்கு சான்றாம் சிலுவை இது, பல திண்மைக்கு மருந்தாம் சிலுவை இது. சிலுவை இது சிலுவை இது சிலுவை இது சிலுவை இது, சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் புதுமைகள் கொஞ்சம் கீழாயோ. உலகமே 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 உலகமே. நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. நன்றி, வணக்கம். உங்களோட சிந்தனைக்கு வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக நேவிஸ் பிலிப் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி அல்போன்ஸ் அவர்களே, எப்படி உற்சாகமாக இருக்கிறீங்களா என்று கேட்டுக்கொண்டு நன்றி. பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் நச்சிந்தனை வழங்க இருப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கி கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1839 என்று கூறிக்கொண்டு இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்போது ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இன்று இவ்வாண்டின் முதல் தவக்கால ஞாயிறு. தவக்காலம் என்றவுடனே ஏதோ கவலையோடும் வருத்தத்தோடும் இருப்பதல்ல, மாறாக இது நம்பிக்கையின் காலம், இறைவனின் இலக்கத்தை சுவைக்கும் மகிழ்ச்சியின் காலம், ஒப்புரவின் காலம், நிலை வாழ்விற்கு உரமிடும் காலம். மனித வாழ்வில் சோதனை என்பது ஒரு தொடர்கதை. மனிதர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது மானிட உள்ளத்தை வருடிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் இந்த சோதனைகளையும் வென்று சாதனை படைத்த நிகழ்வுதான் இன்றைய நற்செய்தி. ஆதி பெற்றோரின் அடிமைத்தனத்தால் நாமும் பாவ வாழ்வுக்கு இட்டு செல்லப்படுகின்றோம். ஆனால் 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் வருகையில் பாலை நிலையிலிருந்து வெற்றி பெற்ற புது வாழ்வுக்கு அழைத்து செல்லப்படுகின்றோம். போதனைகளுக்கு சரியான மறுப்பு கொடுக்காத காரணத்தால் இன்று மனித வாழ்வு எல்லா நிலையிலும் பல்வேறு இழப்புகளுக்கு இலக்காகி வருகின்றது. உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் குடும்பத்தின் அமைதிக்கு தடை ஏற்படுகின்றது என்றால் சோதனைக்கு உள்ளானவர்கள் இயேசுவைப் போல் உரிய பதிலை கொடுக்கவில்லை என்பதே இன்றைய வாசகங்கள் உணர்த்துகின்றன. முறையான மறுப்பை வழங்கி அனைத்து சீர்கேட்டையும் தடுக்க வேண்டுமானால் இயேசுவோடு நாமும் பாலைவனம் செல்ல வேண்டும். வாழ்வில் கஷ்டங்களை சந்திப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். சுகவாசியாக இருக்கும் மனிதனுக்கு வாழ்வின் கஷ்டம் என்னவென்று தெரியாது. சுகமான வாழ்வில் அனைத்து குற்றங்களும் சீர்கேடுகளும் அநியாயங்களும் பழி பாவங்களும் இவர்களாலேயே அறிமுகம் செய்யப்படும். எனவே இயேசுவைப் போல் நாமும் பாலைநில அனுபவம் பெறுவோம். துன்பங்கள் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். இப்பாலைவன அனுபவ வாழ்வில் இயேசுவோடு இருந்த இறையாவி நம்மோடும் இருந்தால் நம் வாழ்வும் என்றும் உயிர்ப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, என்னுள்ளே என்னுள்ளே பாலைவனம், எங்கெங்கோ எங்கெங்கோ தாவும் மனம். என்னுள்ளே என்னுள்ளே பாலைவனம், எங்கெங்கோ எங்கெங்கோ தாவும் மனம். வலமோ இடமோ வழித்துணை யாருமில்லை, வலமோ இடமோ வழித்துணை யாருமில்லை. திரும்பிட திருந்திட திசையொன்றும் தெரியவில்லை, திரும்பிட திருந்திட திசையொன்றும் தெரியவில்லை. என்னுள்ளே என்னுள்ளே பாலைவனம், எங்கெங்கோ எங்கெங்கோ தாவும் மனம். நான் செல்லும் பாதை அறிவதும் நீ, நான் சொல்லும் சோகம் உணர்வதும் நீ. நான் செல்லும் பாதை அறிவதும் நீ, நான் சொல்லும் சோகம் உணர்வதும் நீ. நிதம் என்னை தோளில் தாங்கிடுவாயே, நிதம் என்னை தோளில் தாங்கிடுவாயே. நீ எந்த நிழலாய் நடந்திடுவாயே, நீ எந்த நிழலாய் நடந்திடுவாயே. அருகில் நீருக்க விழியில் ஈரமில்லை, அனைத்து நீ தேற்ற மனதினில் பாரமில்லை. அருகில் நீருக்க விழியில் ஈரமில்லை, அனைத்து நீ தேற்ற மனதில் பாரமில்லை.
என்னுள்ளே என்னுள்ளே பாலைவனம், எங்கெங்கோ எங்கெங்கோ தாவும் மனம், வலமோ இடமோ வழித்துணை யாருமில்லை, திரும்பிட திருந்திட திசையொன்றும் தெரியவில்லை, திரும்பிட திருந்திட திசையொன்றும் தெரியவில்லை என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும், நீங்கள் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளும் சிறக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, எங்களுடைய வாழ்விலே வருகின்ற இந்த சோதனைகள் எல்லாம் நாங்களாகவே ஏற்படுத்திக் கொள்கின்ற சோதனைகளை நாங்கள் அவைகளை தவிர்த்து விழிப்போடு இருந்தவர்களை தவிர்த்து கொண்டால் எங்களுக்கு அந்த சோதனைகள் எங்களை விட்டு விலகும் என்று கூறிக்கொண்டு, நாங்களும் இறைவனை அன்போடு எங்கள் உள்ளத்தில் பதித்த வண்ணம் அவர் எங்களோடு இருக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கையில் நாங்களும் சோதனைகளுக்கு உட்படாமல் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு, எங்களுடைய தாயக நாட்டின் மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டுவோம், தேவையில் இருப்போர் அனைவருக்கும் அவருடைய வேண்டுதல்கள் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். ராஜினி அல்வோன்ஸ் அவர்களே, நன்றி, வணக்கம். உடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாலன் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த சர்வத்தையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்திருக்கின்ற ஜேசுராஜருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அன்பு சகோதரி திருமதி ராஜினி அல்போன்ஸுக்கு இனிமையான காலை வணக்கம். இடமாக உற்சாகமா இருக்கீங்களா? ஆமாம், நீங்களும் அப்படித்தான். நானும் அதே உற்சாகத்தோடு நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமத்து கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகள் எல்லோருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு, எல்லோருடைய சூழ்நிலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு, கண்டலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன், கிறிஸ்தவ தொழிலக்கம் சௌதரி 738 என்று சொல்லிக்கொண்டு, வளமை போல பரிசுத்த வேதாகம பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-10 முடிய. இயேசுவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்களையும் தவளைகளால் வாதிப்பேன். நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மாப்பிசைகிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும். அந்த தவளைகள் உன்மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லார் மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி, நீ உன் கையில் இருக்கும் கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்தின் தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார். அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடி கொண்டது. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வர பண்ணினார்கள். பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான். அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும்
உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒளிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றான். அதற்கு அவன், நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது. தொடர்ச்சி சகோதரி நாளை தொடரும் சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கல்வாரிக்கு போகலாம் வாரி, காருண்ய இயேசுவின் காட்சியை காண கல்வாரிக்கு போகலாம் வாரி, கல்வாரிக்கு போகலாம் வாரி, காருண்ய இயேசுவின் காட்சியை காண கல்வாரிக்கு போகலாம் வாரி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில், பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் ஏசப்பா சமூகத்தில், பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. அன்பான இயேசுராஜனுக்கு மூணு கோடான கோடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு தகப்பனே, பிரியான மார்க்கமாக உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சுழன்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் ஏசப்பா உங்களோட தூதர்களை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேராக பாதுகாத்துக் கொள்ளணும் செபிக்கிறேன் ராஜா. அப்படியே தினமும் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பா வழிநடத்தி கொண்டிருப்பதற்காகவும் வழிநடத்த போறமைக்காகவும் இயேசுராஜனுக்கு 3 முறை கோடான கோடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு தகப்பனே சோத்திரம் சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, உலகளா வீதி இலங்கை தேசம் உட்பட அனைத்தினால் மரித்த பொதுமக்கள் மற்றும் போரினால் மற்றும் கொடிய நோயினால் மரித்த அத்தனை பொதுமக்களுக்கு ராஜா நித்திய இழைப்பார்களை கொடுத்து அவர்களுக்கு ஆத்மா சாந்தியை கொடுங்க ராஜா, ஆத்மா சாந்தியை கொடுங்க தகப்பனே. அவர்கள் நல்ல அனைத்து சொத்துக்களையும் மறுபடியும் தனியாக புதுப்பிச்சு கொடுங்க ராஜா. அந்த குடும்பத்தில் உள்ள தேவைகளை சந்திங்க சப்பா, சந்திங்க ராஜா. குடும்பங்களை ஆறுதல் படுத்துங்க, கூடவே இருங்க ராஜா, கூடவே இருந்து தேவைகளை சந்திச்சு ஆசீர்வதித்து வழிநடத்தி ஆறுதல் படுத்துங்க. அதுக்கான நன்றி தகப்பனே. மற்றும் தகப்பனே, குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரன் தகப்பனே, குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிங்க ராஜா. தேவை அனைத்தையும் சந்திங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அதுக்காக நான் சொல்ல தகப்பனே சோத்திரம் சோத்திரன் ராஜா. மற்றும் தகப்பனே, பாமுகத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அனுதினமும் ஆசீர்வதித்து அவர்களை கூடவே இருந்து அவர்களை பலப்படுத்தி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் கூடவே இருந்து அவர்களை பாதுகாப்பாக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சௌரி விட வர்றேன். நன்றி, வணக்கம். உடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ராஜினி அல்போன்ஸ் அவங்க. அனைவருக்கும் வணக்கம். தவக்காலம் நாம் ஆரம்பித்து விட்டோம். அதை நாம் செவிசாய்த்து கொண்டு உண்மையான நோன்பு நீதிக்காக
அதன் அர்ப்பணிப்பு காலமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் இதயங்களை திறக்கும் போது மனமாற்றம் தொடங்குகிறது. நாம் எம்மால் இயன்றவரை நோன்பிருந்து அதை நல் வழியில் கடைபிடிக்க வேண்டும். 40 நாட்களும் கடவுளை நினைந்து கொண்டு மற்றவர்களுக்காகவும் வேண்டிக் கொண்டு நோய் நொடியின்றி உலகில், அதாவது நமது தாய் நாட்டில் மழை வெள்ளத்தால், புயலால், வருத்தங்களால், விபத்துகளால் துன்பப்படுகிறவர்களை இனிமேலும் என்றாலும் பாதுகாத்து அனைவரையும் சுகமாக இருக்க தவக்காலத்தில் வேண்டுவோம். என் வாழ்வில் இயேசுவே எந்நாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், என்றும் எல்லாமும் நீராக வேண்டும். சோகங்களாராமல் நான் வாடும்போது தாயாக நீர் மாற வேண்டும், அன்பு தாயாக நீர் மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே எல்லாமும் இங்கே எந்நாளும் நீயாக வேண்டும், எல்லாமும் நீயாக வேண்டும். நன்றி, வணக்கம். உங்களுடைய சிந்தனைக்கு நன்றி, பாடலுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிந்தனை தந்த டேவிட் அவர்கள், ஜியா நடேசன் அவர்கள், நேவிஸ் பிலிப் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், ராஜினி அல்போன்ஸ், அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். யாராவது வழங்கிய உங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றிகள், வணக்கம். தொடர்ந்து தொகுத்து வழங்குங்கள். அடுத்து யாராவது உங்கள் சுய சிந்தனையை தாருங்கள். பார்த்ததை கேட்டதை. 2 பேர் இருக்கிறேன், 2 பேரும் நடக்கிற மாதிரி தெரியலையே. வணக்கம் ராஜினி. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். எனது சிந்தனை என்று நேற்று நடந்த தமிழ் மொழி நாள் விழாவை பற்றிய சிந்தனை வந்தது. என்னன்னா, ஒன்று கூடி எல்லோரும் மகிழ்ந்திருந்தது மிக மிக சிறப்பாக இருந்தது. கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல இளையவர்களும் வந்திருந்து தமிழ் மொழியை பற்றி பேசி உரையாடி சிற்றுண்டிகள் சாப்பிட்டு அந்த நாளை மகிழ்வித்த போது மிக மிக மகிழ்வாக இருந்தது. உண்மையாக அதை வசந்தா ஜெகதீசன் அவர்கள்லாம் அதை ஒன்று கூட்டினார்கள். அந்த நாள் உண்மையாக நேற்று கருத்தம் தை மாதம் 2ஆம் ஞாயிறுலாம் தமிழ் மொழி விழாவை நாம் அதிபர் அவர்கள் சொல்லி இருந்தார்கள். ஆனால் நாங்கள் இதையாவது அந்த நாளை நினைவுபடுத்தி நேற்றைய விழா மிக மிக சிறப்பாக இருந்தது. மற்றது படைவர்களை கவிக்கோன் இந்திரா மகாலிங்கம் அவர்கள் மற்றும் அவர்களையும் அன்று கண்டது அந்த மகிழ்வைத்தான் நான் இன்று எனது சிந்தனையாக தந்து விடைபெறுகிறேன். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. கண்டது மகிழ்ந்தது என்ன சிந்தனையை தந்தது? ஒன்று கூடினால் அது மகிழ்வை தரும் என்ற சிந்தனையை தந்தது. அப்ப நீ 1 வருஷம் காத்திருக்கணும். இல்ல இல்ல, இடையிலேயே ஏதாவது ஒன்று கூடல் செய்வது நல்லம் என்று எனது சிந்தனையும் வந்தது. சர்ச் என்றாலே அதனுடைய அடிப்படை மொழியின் அர்த்தம் நாங்கள் கூடியிருந்தால் அந்த அந்த கூடி இருக்கக்கூடிய ஒரு கூட்டுக்கு பேர் சர்ச். நாங்கள் அது பிறகு கட்டிடமாக்கி போட்டோம். அத முன்பு இப்போ டேவிட் அண்ணா போன்றவர்கள் அதை விளங்க வைப்பார் அதை நினைக்கிறேன். நான் அறிந்தது அப்படி. ஏனென்றால் அது மாதிரி நாங்கள் கூடினால் அது ஒன்றுதான். நாங்கள் கூட மறக்கிறோமே. யாரும் சேட்டி மேட்ட வீரன் மேட்ட பர்த்டேக்கு எங்கட பிள்ளைகள் கூப்பிடினோம், போய் 2 நிமிஷத்துல தூங்கி வந்தோடனே கேக் தர மாட்டோம், ஏதோ ஒன்று சோட்டி சரிவினோம், கேக் கண்ணீர் புறவு 10 மணி அவைக்கு பசி கேட்கலாம் சாப்பாடே பரிமாறும். அது வரைக்கும் உங்களுக்கு நித்திரதோம் பசியில கொட்டாய் வரும். இதை தவிர்த்து உறவுகளாய் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கூட்டவர்.
ஆமாம், உண்மையாக அதை செயல்படுத்த முற்பட வேண்டும். நான் முற்பட முயலுகிறோம் என்று நான் கூறுகிறேன். என்னடா அவ்வளவு பெரிய மகிழ்வை தந்தது. ஆனால் அதை கொண்டு வந்த இது நீங்கள் தானே. அதற்காக அது வேற உங்களுக்கு விஷயம். அது தமிழ் மொழி எந்த இல்ல தானே. ஓ, ஆனால் வளமையாக வசந்தா அவர்கள் இப்படி பிப்ரவரியில தான் தேதி போடுவார். ஏன்னா அந்த நடுவுல தான் மாச நடுவுலாம் யோசிக்கிறது, ஓ வைக்கணும் என்ன என்று. அது பிந்தி போயிடும். இந்த முறை நீங்க அதை பற்றி நீங்களா கதைச்சபடியா சந்தோஷம். ஆமாம். அதனுடைய மற்றபடி ஆனா நேற்று இன்னும் ஒரு நாளில தான் வச்சிருக்கீங்களா? தெரியாதனமா தேதி வச்சாலும் ஒரு முக்கியமான நாள் நேற்று. யாருக்காவது ஏதாச்சும் ஆம். இருந்தால் சொல்லுங்க. தாய்மொழியில தாய்மொழி தாய்மொழி. ஆனா வெக்கக்கேடான விஷயம். தாய்மொழி என்றா என்ன மொழி அது? ஒவ்வொருவருடைய மொழியும். அன்னை மொழி தவிர்த்தருடைய சொந்த மொழி தான். அதுக்கு என்ன? அது இப்ப எல்லா மொழிக்கும் பேர் வச்சிருக்கேன். தாய்மொழிக்கு என்ன பேர்? தமிழ். அம்மாட மொழி. இல்ல அது அம்மாட மொழி. அதுக்கு பேர் என்ன? எல்லாருக்கும் அம்மாட மொழி தானே. தமிழ் இப்ப மொழி. இப்ப உலகத்துல 6000 7000 மொழிகள் இப்போ வாழுதுன்னு சொல்றோம். எல்லாத்துக்கும் பேர் இருக்கு. தாய்மொழி என்றா இது எதை குறிப்பிடுது? அது தமிழ் மொழி. அன்னை மொழி. இது ஆக சுயநலமாகுது. இப்படித்தான் நேற்றைய தினத்துக்கு பல வேறு தகவல்களை வீடியோக்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறோம். இன்று தாய்மொழி தினம், உயிரின் உயர்வான உலகத்தில் முதலான என் தமிழை உன்னை வணங்குகிறேன். இது தாய்மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் என்ன சம்பந்தம்? அதனால்தான் நாங்கள் தமிழ் மொழிக்கு ஒரு நாளை உருவாக்கி, யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அது சரியா போச்சு. உலக தமிழ் மொழி ஜனவரி மாதம் 2வது ஞாயிறு. ஏன் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் வருது? முதல் சொன்னேன் தானே, ஜனவரி 2வது ஞாயிறு. எங்கட நாட்டுல இல்ல, இன்னொரு இடத்துல அந்நிய தினத்தை நியாயத்துதான் 2வது நேற்று தமிழ் மொழியும். இல்ல அது வேற. அது அந்தந்த நாடுகள் செய்யுது. அது இந்த தேசிய நாடு. அது நான் மொழிகளை பற்றி கேட்கணும். அது அப்ப அதுக்கு அது இது பிழையண்டு படுகிறது. இப்ப 7000 மொழிகள்ல ஒன்றாக தமிழை நினைச்சு கொண்டு 7000 மொழி பேசுறதோட அதை கொண்டாடுறது தவறே இல்லை. ஆனால் என்னுடையது என்று உரிமையாய் அடையாளப்படுத்துற மொழிக்கு கூட ஒரு நாளை நாங்கள் உருவாக்க நினைக்காத ஒரு சமூகம் பிறகு அடிபட்டு 4 லட்சம் பேரை மண்ணுக்குள்ள வச்சு போட்டு மொழிக்கு ஆட்சித்தார மொழிக்கு ஆட்சித்தாரன்னு சொல்றதெல்லாம் சரி, அது தவறு. இதைத்தான் நான் உங்களோட பக்கத்துல எப்படி இதை விளங்கி கொள்றீங்க? இது விளங்கி கொள்ளாதபடியாத்தான் இப்போ சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், ஹாலந்து இந்த நாடுகள்ல இருந்தும் உறவுகள் இணைஞ்சாலும் அங்கு 5 பேர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே உங்களுக்கு முடியாம போச்சு. இதுதான் உண்மை. ஆனா பேரம்பேத்தின பர்த்டேக்கு மட்டும் அங்க 50-60 வருகிறோம். இல்ல, சுவிஸ்ல 2 நிகழ்ச்சி செய்தார். நான் ஒன்றுமே வாய் துறக்கையில் இந்த முறை பார்ப்போம் உண்டு. என்னால் ஒருவர் பக்கல் அடிக்க தொடங்கிட்டார் முதலே. அது தெரியும் எனக்கு 2 ஆண்டுகளுக்கு முதலே. அப்பவே சொன்னேன், வழி விட்டீங்களோ விட்டுருவீங்களோ. இல்ல இருந்து பாருங்க என்றார்கள். செய்யல. இன்னும் ஒருவர் வாயே துறக்கையில் பின்னிரம் 6 மணிக்கு மகன் இறங்கிட்டேன். காலையிலேயே விடுபடுத்திருக்கிறார். நல்ல விஷயம், சிறப்பா இருந்தது. அந்த போஸ்டர் அனுப்பாம விட்டுருக்கலாம். அப்ப இவர்களும் செய்யவும் இல்லை. ஏன் செய்யவில்லை என்ற எண்ணமும் சொல்லாமல் வாயை மூடிக்கொண்டு உலக விஞ்ஞானங்களை பற்றி பேசுகிறோம் இல்லையா? பிள்ளையா சொல்ல இல்ல. என்ன தமிழ் மொழி எந்த இல்லை, யாரும் நான் கோவிக்க முடியாது. என்ன அது எங்களுக்கு ஒரு அடையாளம் என்றால் அவரவர் நினைக்கணும். இப்ப என்னுடைய பிறந்த நாள் எனக்கு எவ்வளவு முக்கியம் நினைக்கிறோம், இல்ல இந்த மகன் பேர் இந்த பிறந்த நாள் முக்கியம் நினைக்கிறோம்னா, அது போல எனக்கு ஒரு அடையாளம் தான் என்னுடைய மொழி. இப்ப என்னுடைய அம்மா 8 பிள்ளைகள், ஆனா எனக்கு ஒரு அம்மா. அப்படி போலத்தான் இந்த மொழி இருக்கிறது. ஆனா இந்த மொழியை உண்மையா நேசிக்கிறவர்கள் செயலில் செய்கிறோமா? எங்களுடைய ஆசை தமிழ் மொழி நாள், உலக தமிழ் மொழி நாள் நாங்கள் வாழுகிற நாட்டு மொழியில் கொண்டாடப்படும். அதாவது தமிழனை சந்திக்கிறது உலக தமிழ் மொழி நாளாக இருக்க முடியாது. முதல்ல தமிழர்களுக்கு இந்த நாளை நிலைநிறுத்த முடியல. இப்ப கட்டாயமா ஜனவரி 2வது ஞாயிறு தான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும்னு கிடையவே கிடையாது. சரியா, திருப்பியும் ஒரு தொகுப்பாளரை ஞாபகப்படுத்தலாம். இந்த நேரத்தில் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர் தன்னுடைய நிகழ்ச்சியில அடப்பிடிக்கிறார் ஒரு நேயரோட. என்னோட தாய்மொழி தினம் தானே தமிழ் மொழி தினம், பிறகு அப்படி ஒன்று இருக்குத்தானே, பிறகு என்னத்துக்கு ஜனவரியில இருந்து இதே காட்டிலையில
ஆனா கேட்டா சொல்லுவோம் நாங்கள் 28 வருஷமா இந்த காட்டிலோட இருக்கிறோம். இல்லவே இல்லை. ஏன் நான் சொல்றேன்னா இதை நாங்கள் ஒரு ஒரு ஒரு- ஒரு- ஏதோ ஒரு முயற்சி, என்னுடைய பங்களிப்பு நான் இறக்கக்கு முன்னம் வாழ்காலத்துல நாங்கள் ஆற்ற வேண்டும், செயலூக்கம் செய்ய வேண்டும். இருக்கிறவர்களோடு சேர்ந்தும் செய்யலாம், அது தவறில்லை. ஆனாலும் அது என்னுடைய பங்களிப்பிலும் நடைபெற வேண்டும் என்றால் ஏதாவது செய்ய வேண்டும். அதுல இது ஒன்று பொதுமையான, இதுல எந்த அரசியல் சாயமோ அல்லது கட்சியோ அமைப்போ தொண்டு அமைப்பு என்ற பேரை சாட்ட முடியாது இல்லையா? ஆனால் இருக்கிறதில் நீங்கள் உங்களோட மனதில சொல்லுங்க. ஏன் அது நீங்களும் அந்த தொகுப்பாளர் போலத்தான் உலக தமிழ் மணி நாளையாவது கொண்டாடி இருக்கலாம். நேற்று ஒரு 5 பேர் சந்திச்சிருக்கலாம். நீங்கள் ஏன் பின் வாங்குறீங்க? தொடர்ந்து இதை பற்றி லட்சியப்படுத்துறேன் என்று அறியலாமோ? ஒரு சில நிமிடங்கள். சரி, 2 நிமிஷம் போயிட்டு அப்ப அதை விடுவோம். ஆனால் இந்த தாய்மொழி தினத்துல தாய்மொழி தினம் என்றால் தமிழ் மொழி என்று விண்ணானம் பேசுறார்கள். நேற்றைய தினத்துல வீடியோக்களும் பேஸ்புக்ல கதைகளும் சொன்னார்கள். தயவு செய்து திருந்துங்க, அது அப்படி அல்ல. அது யாரோ செய்த ஒன்றே எங்கள் அப்ப நாங்கள் உலக பிரெஞ்சு நாளை கூட நாங்கள் எங்கடியா கொண்டாடலாம். பிரெஞ்சு தேசத்துல வாழுகிற தமிழர்கள் கூட இது என்னுடைய பிரெஞ்சு நாள், என்னுடைய நாள் என்று கூட கொண்டாடலாம். அதுல ஒரு தவறுமே கிடையாது. மற்றது தேவிதன்னா அந்த இன்னைக்கு காலையில மழை என்றா சேர்ச்சுக்கு போக மாட்டேன், நெட்டி பார்ப்பேன் என்று சொன்னதுக்கு தந்த விளக்கத்துக்கு சிந்தனையிலையும் சொன்னார். சொல்லும் போது சொன்னேன், இதை பற்றி தான் காலையில பேசினோம் என்று கேட்கிற போதே அவரும் அதை சுட்டி காட்டினார். இந்த காலையில் அதை பேசி இருந்தோம். நல்லா பொருந்துச்சு. என்ன அன்னைக்கு நான் மட்டும்தான் இருக்கணும் ஜூம்ல இருக்க. தட்டி பார்ப்போம், மொபைல் இருக்குது. எல்லோரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். சரி, பதில் சொல்ல வேண்டிய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இருந்தால் பிறகு நடைப்பிணம் என்று சொல்லிவிட்டுறாரு. உயிரோடு இருக்கிறோம் ஆனால் பேசவில்லை. இங்க போன கிழமை இங்க ஒரு ஆங்கில வானொலி வந்து இங்கிலாந்து பிரதமரை ஆங்கிலத்தில் இப்படி சொன்னது, பிரைம் மினிஸ்டர் இன் த ஆபீஸ் பட் ஹி ஹாஸ் நோ பவர். அதாவது பிரதமர் அலுவலகத்தில் இருக்கிறார், ஆனால் அவருக்கு அதிகாரம் இல்லை என்கிறதை சொல்லியிருந்தார்கள். இந்த அமெரிக்க அதிபர் ஈரானுக்கு அடிக்கிறதுக்கு தளம் கேட்ட போது தான் தர மாட்டேன் என்று சொல்வதற்கு தயங்கி கொண்டிருந்தபடினால், அதே மாதிரி இந்த காட்டில் இருக்கிறவர்களும் இருக்கிறீங்கள் பேச்சு வருவதில்லை. சரி, திசையை மாற்றி விடுகிறேன். இதுக்கு யாராவது விளக்கம் சொல்லுங்க. காணாமல் போச்சு, தொலைஞ்சு போச்சு, இது ரெண்டும் ஒரு சொல்லா, அர்த்தங்கள் வேறையா? அவசரப்பட்டு அவுக்கண்டு வார்த்தை விட்டுறாதீங்க. காணாமல் போச்சு, தொலைஞ்சு போச்சு, வித்தியாசம். தொலைந்து போய்விட்டது, தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா அது இல்லாமலே போய்விட்டது. காணாமல் போயிடுச்சுன்னா நான் அங்கேயே வச்சுட்டு தேடுறேன், காண இல்லையாண்டு. சரி, ஒரு கருத்து. அடுத்து ஜேம்ஸ் சொன்னீங்க. ரெண்டும் வித்தியாசம். தொலைஞ்சு போச்சுன்னா நான் இப்போ ஒரு திறப்பை வச்சுட்டு தொலைஞ்சு போச்சு. காணாமல் போச்சுன்னா இப்போ போனவர் காணாமலேயே போய்விட்டார், இல்லாமலேயே போயிட்டார். இது என்னால் போனது, அது கடத்தையும் கொண்டு போகலாம் தானே. காணாமல் போனார்கள் யாரும் கொண்டு போகலாம் தானே. என்னட்ட இருந்து இந்த பொருள் தொலைஞ்சு போச்சுது. ஓ, காணாமல் போயிட்டேன்னு சொன்னா அவர் காணாமலே, தெரியாமலே, எனக்கும் தெரியாமலே எங்க போனாருன்னு தெரியா காணாம போயிட்டேன். இதுதான் நீட்டிரவு வச்சன் காண இல்லையென்று சொல்ற இல்லையா? இதுலதான் வச்சேன் நான் காத்திரப்பு காண இல்லை, இப்ப காணாம போட்டது என்னண்டு போச்சு ரெண்டு தேடுற இல்லையே. சொல்றேன். ஓ, அதுவும் திருப்பி கிடைக்கலாம். வைஃப் சொல்லுவா அல்ல கணவன் சொல்லுவார், நான் ஒரு கூட்டைக்குள்ள அங்க தூக்கி வச்சு நான் தொலைஞ்சு போச்சு என்று, என்ன துறைஞ்சு போச்சப்பா, நேரம் போச்சு வேலைக்கு கண்டு கேட்க. அப்ப கணவன் ஓடிவன் சொல்லுவாரு, நான் என்ன கீழே புட்சன் அடிக்கல தூக்கி வச்சு நான் எடுத்து தருவினவன். வேறு யாராவது பதில் சொல்லுங்க பாப்போம். எனக்கு 2 தான் நான் நினைக்கிறேன். காணாமல் போயிட்டு இருந்தாலும் தொலைந்து போயிட்டு இருந்தாலும் அந்த ஒரே மாதிரி தான் எனக்கு தெரிகிறது. டக்கண்டு சிந்திக்கைகள் அப்படித்தான் வரும். ஆம், ஆனா உள்ளுக்கு பூந்து சிந்திக்கைகள்ல இதுல சரியான பதில் எங்கட தவமலர் கல்விராஜன் சொன்னதான், தங்க சொன்னதான் சரியான சொல்லு.
ஏனென்றால் இதுவும் அல்ல அதுவும் அல்ல. இப்ப ரெண்டுக்கும் முறைப்பட்டு சொன்னால் இது இல்லாட்டி அது இல்லாட்டி இது. ஆகவே பிரச்சனை இல்லையே இந்த பதில். உண்மை. ஆனா ஜெயலலிதா அவர்கள் சொன்னதிலும் ராஜினி அவர் சொன்னதிலும் ஏதோ விஷயம் இருக்கு போல. இப்ப ஜெயலலிதா சொன்னார் ஒருவர் இப்ப கிட்டத்தட்ட 6000 பேரை காண இல்ல. 2009 மே மாதத்துல இருந்தவியல் இப்ப காண இல்ல. அடுத்த நாள் அடுத்த கிழமை தேடிக்குள்ள அவர் தொலைஞ்சு போயிருக்கலாம். ஆனா 17 வருஷமா தேடிக்குள்ள இனி தொலைஞ்சிட்டாருன்னு சொல்றாரு. இல்ல, காணாமலே போய்விட்டாருன்னு தான் சொல்றாரு. அவர் ராஜினி அவர்கள் சொன்னதுல என்ன நீங்க சொன்ன மாதிரி கார் துறப்ப இல்லாட்டி ஒரு சைக்கிள் துறப்ப நாங்க சொல்லுவோம் தொலைஞ்சு போயிட்டு வந்து எங்க தெரியாது, எங்க விழுந்ததா எங்க நடந்தது ஒன்றும் தெரியாது. அப்ப நான் சொல்லுவேன் அது தொலைஞ்சு போயிட்டு தான் சொல்லுவேன். ஒரு பொருளை எங்கேயும் வச்சு போட்டு என்ன நான் வச்சதை காணையிலையானது காணாம போயிட்டு வந்ததுன்னா நான் அப்படித்தான் நினைக்கிறது. காணையிலன்னு தர்றோம். இப்ப ஒரு தடவை வீட்டுல ஒரு பிள்ளைய நினைக்கிறேன். ரெண்டும் கிட்ட சகோதரங்கள் தான். ஒரு தகப்பன் சொல்றார், மகனை நீ துளைஞ்சு போண்டு. தாய் சொல்லுது துளைஞ்சு போண்டு அண்டா இல்லாம போவிடாண்டு. காணாமல் போயிடண்டா, காணா போயினாலும் திரும்பி காணா போறேன்னு சொல்றீல தானே. நீ தொலைஞ்சு போ, நீ இந்த வீட்டை விட்டுட்டு தொலைஞ்சு போன்னு சொல்லுவீங்க. காணாமல் போறது ஒரு நாளும் சொல்ல. பொருட்களை தான் சொல்ற காணாம போயிட்டு. ரெண்டும் சகோதரங்க. இப்ப அப்படி ஒரு கதை வருது. இப்ப பொருட்களை சொல்வது காணாம போச்சு. ஆனால் உயிருள்ளவற்றை மாடு மனிதனை சொல்லும் போது அது தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றதா? இல்லையே, மாடு தொலைஞ்சு போச்சுன்றதும் எங்கட சின்னம்மா தொலைஞ்சு போனான்றதும் சரியா? காணாம இல்ல, அவ தொலைஞ்சு போனான்னு சொல்லலாம், மாடு சொல்லலாம் காணாம போயிட்டு. மாடு தொலைஞ்சிட்டேன்னு சொல்லியா, மாடு காணாம போயிட்டுங்கிற மாடு காணாம போயிட்டுன்னு சொல்லுவாங்க. மாடு துளைஞ்சு போயிட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. துளைஞ்சு போயிட்டேன்னு ஆறாவது எடுத்துக்கொண்டு கடத்தி கொண்டு போறது. தொலைஞ்சு போயிட்டு காணாம போனா நாங்களே காணாம ஆக்கி போட்டு தேடி கண்டுபிடிக்கிறது. சரி, அப்படியா? அப்ப இன்னும் ஒரு பேசாம இருக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா? பேசுங்களேன் பார்ப்போம், உங்களோட கருத்தையும் கேட்போம். வணக்கம்ண்ணா. எனக்கு தொலைஞ்சு போயிட்டுன்னா நானா தொலைச்சது, காணாம போயிட்டுதுன்னா யாரோ எடுத்துட்டு போயிட்டுனா காணாமல் போயிட்டு என்று நான் நினைக்கிறேன். இப்ப ஒரு புதிய கருத்து வந்து வருது. நானா தொலைச்சா தொலைஞ்சு போச்சு, தானா தொலைஞ்சா காணாமல் போச்சு. என்ன மாயமோ மந்திரமோ யார் செய்தார்கள் அப்படின்றது. அதுவும் இன்னும் ஒரு விளக்கமா இருக்கு. தேவிதண்ணா தமிழர்களும் ரெண்டும் ஒன்று இல்ல சொல்லி ஒன்றும் மாதிரி இருக்கிறான்னு சொன்னோம். தமிழர் சொன்னதை நீங்கள் யாருடைய குரல் தூரத்துல கேட்குது? ஜெயந்தி சரி, காணாம போயிட்டேன்னு சொல்ல மாட்டேன், காண இல்லைன்னு தான் சொல்லுவோம். காணாம போயிட்டேன்னு சொல்ல மாட்டேன். அது அதனுடைய சொல்லுடைய வடிவம். காணாமல் போச்சுது, காண இல்ல. நான் சொல்லுவேன் என்ன நான் வச்ச நான் காணாமல் போயிட்டுதான்னு சொல்லுவேன். போயிட்டு அப்ப இப்படி வருமோ, திரும்பி வருமென்ற நம்பிக்கையானத காணாமல் என்றும், அது திரும்பி வராது என்ற நம்பிக்கை இல்லாதது தொலைஞ்சு என்றும் சொல்லலாம். அப்படியும் சொல்லலாம். அப்படியும் ஒரு கதை வருது மெல்ல. அப்படிதான் எங்கட வீட்டுல ஒரு பொருளை காணையில நான் இப்ப வருஷ பிறப்புல தேடி 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 எல்லா இடமும் தேடினேன். துளைஞ்சு போயிட்டேன்னு தான் நினைச்சேன். ஆனா காணையில கண்டுபிடிச்சிட்டேன். 2 மாசத்துக்கு பிறகு கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப காணாமல் போனது கண்டுபிடிச்சிட்டேன். தொலைஞ்சிட்டேன்னு சொன்னா அது துளைஞ்சு தூர இடத்துக்கு போயிடும், தொலைஞ்சு போயிடும். அது இல்ல, தொலைஞ்சதும் பிறகு அடுத்த நாள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது என்னண்டு யாரும் கடத்தி கண்டு போறதுதான் தொலைஞ்சு போறது. அப்ப எங்கள் உறவுகளுடைய 2500 தாண்டின நாட்களுடைய 3000 என்ன 3000 தாண்டிது. 3000 தாண்டினது 3000 நாட்களாக தேடுகிறது. அவர்கள் காணாமல் போய்விட்டார்களா, தொலைந்து போய்விட்டார்? இல்லை, இதுல கிடைக்க மாட்டார்கள், தொலைந்து விட்டார்கள், காணாமல் போய்விட்டார்கள்.
இல்ல தொலைஞ்சு போயிட்டுனா அவர்கள் இப்ப உதாரணத்துக்கு காரணம் தெரிஞ்சதுல இந்த அடிப்படையில யோசிச்சா காணாமல் போனான்தான் சொல்லுவேன். இதுல ஒரு முக்கியமான ஒரு அலுவல், இதுல வேதாகமம் சொல்லக்கூடிய கருத்தொண்டையும் நாங்கள் இந்த நேரத்துல சீர்தூக்கி பார்க்க வேணும். காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்கவே இயேசு மருமகனாக வந்தார். காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்கவே மருமகன் வந்தார். ஆகவே காணாமல் போனதை கண்டுபிடிக்கலாம், தொலைந்து போனதை கண்டுபிடிக்க முடியாது. அது தொலைந்ததுதான். நீங்க அந்த அதே தமிழ் இதுகள் எல்லாம் போராளிகள் எல்லாம் காணாமல் போயிட்டு, எத்தனை பிள்ளைகள் இழந்து போயிருக்கிற காணாமல் போயிட்டு, இன்னும் தான் கண்டுபிடிக்கலையே. சில நேரம் அது உயிரோடையும் இருக்கலாம். காணாமலே போய்விட்டார்கள் என்ன சொல்லுறேன், தொலைஞ்சோன்னு சொல்ல மாட்டேன். நம்ம சொல்றாரு வெளிநாட்டிலும் இருக்கலாம் என்று அவர்கள் உயிரோட வந்து வெளிநாட்டிலையும் இருக்கலாம். finish. I think my boss is going to answer. இந்த வரைக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளை காணாமல் போனவர்களை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். தொலைஞ்சு போனேன்னு சொல்லி தொலைஞ்சா நாங்களாவது தொலைக்கிறது, இது காணாமல் போனா இன்னொரு ஆட்கள் ஒன்று காணாமல் எடுத்துக்கொண்டு போனோம். இப்போ எங்கட தமிழ் பிள்ளைகளை எல்லாத்தையும் இராணுவத்தார் தான் கொண்டு காணாமல் தானே போய்விட்டார்கள். அவர்கள் அந்த பிள்ளைகள் எங்கேயோ இருக்கணுமா இல்லையாண்டு அவைக்கு தெரியாது, இருக்கணும்ண்டு அவை காணாம போனாண்டு தேடிக்கணும். போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தானே, பிள்ளைகளை காண இல்லையா. துளைஞ்சு போனான்னு சொன்னா நாங்களா தொலைக்கிறது, இது காணாம போறோண்டா இன்னொரு ஆட்கள் காணாம இழுத்து கொண்டு போறேன் நினைக்கிறேனுக்கு. சரி, இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவரின் தீர்ப்பு தான் என்ன, அதையும் எதிர்ப்பு பார்ப்போமே. நடுவரை காண சொல்லுங்க. அந்த ஒரு உயிரை வந்து சும்மா அந்த மாதிரிலாம் கொல்லினம் தானே, ஒரு நாளும் தட்டினா ஒரு நாளும் கொண்டு வந்துருக்கிறோம் ஆக்களை. அவைகளுக்கு தெரிஞ்சு செய்யணுமா தெரியாம செய்யணுமா? அது தெரியாம என்ன செய்கிறது, தெரிஞ்சுதானே செய்யணும். இல்ல அது இந்த விளைவுகள் எல்லாமே தெரியுமா? அதுதான விளைவு, அந்த உயிரை எடுக்கிறதால அவைகளுக்கு அந்த பின்னால என்ன வரப்போன்னு சொல்லி அந்த செய்கிற அவைகளுக்கு தெரியுமா அது என்ன நடக்க போகுது? இப்ப அதாவது ஒரு கொலை செய்தால் கொலை செய்தவனுக்கு நீதி பிரகாரம் அவனுக்கு சட்டத்தின்படி தண்டனை உண்டு என்பது அவனுக்கு தெரியும். ஆனாலும் அந்த கோபத்திலே அந்த ஆத்திரத்திலே அதை செய்து போயிடுறான். செய்து போட்டு இப்ப வேற நான் வந்து கடவுள்கிட்ட தீர்ப்பு அவளை அரைஞ்சு செய்யணுமா யான் செய்யணுமா? செய்கிறார்கள். கடவுளுடைய தீர்ப்பு என்று சொல்லி சொன்னா கடவுளுடைய, அதாவது இந்த உங்களுக்கு நாங்கள் ஒன்றை மட்டும் தெரிஞ்சு கொள்ள வேணும். இந்த நீதி நியாய சட்ட பிரமாணங்கள் எல்லாம் அதாவது யூதருடைய காலத்திலேயே ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த காலத்தில இருந்தே இந்த யூத சட்டம் என்னென்ன இருக்கு, என்னென்ன இது, என்னென்ன எந்தெந்த கிக்குகளை எப்படி எப்படி தண்டிக்க வேணும் என்று சொல்லி எல்லாம் இந்த சட்டம் வேதாகமத்துல வரையறைவாக கூறப்பட்டிருக்குது. ஆகவே வந்து அவனுடைய இடம் பொருள் ஏவல் அதை பொறுத்ததான் இந்த இதுவும். அதிலே அவன் எத்தனையோ பேர் குற்றம் செய்தவன் தப்பி போயிருக்கிறான், பொய்ச்சாட்சிகள் மூலமாக தப்பி போயிருக்கிறான். ஆனால் அவனுடைய மனச்சாட்சிக்கு அவனுக்கு தெரியும், நான் இந்த கொலையை செய்தனோ செய்யலையோன்றது அவனுக்கு தெரியும் தானே, அவனுடைய மனச்சாட்சி சொல்லும் தானே. மனச்சாட்சி இந்த பாவ விளைவுல அரைஞ்சு செய்யணுமா அறியாம செய்யணுமா? இந்த பாவம் செய்த அப்படி பாவம் பெருமா வராதன்று பாவத்தை பற்றி நேரத்தோடைய உணர்த்தப்பட்டிருக்குது. இப்படி செய்தால் இது பாவம். அதாவது 10 கட்டளையை வந்து கடவுள் கொடுத்துட்டு சொன்னார். நாங்கள் இதைத்தான் இப்ப வாசிச்சு கொண்டிருக்கிறோம். ஆதியாகமத்துல வந்து நாங்கள் பார்த்தது, கடவுள் சொன்னார், இந்த மரத்தின் கனியை உண்டால் நீங்கள் சாகவே சாவீர்கள். ஆகவே உண்ண மட்டும் தடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் அதை கேட்க இல்லை, சாப்பிட்டார்கள், தண்டனையை பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே வந்து செய்கைக்கு வந்து எப்போதும் தண்டனை உண்டு. தவறாக நடந்தால் அதுக்குரிய தண்டனை உண்டு தானே. அந்த ஏவாள் செய்த தவறாதான் அன்றைக்கு அந்த கற்பவதிகள் எல்லாம் அந்த புல்லாப்படுற நேரத்துல வேதனையை கூட்டு கடவுள் கொடுத்த தண்டனை. பாம்பு 3 பேரையும் சபிச்சது தானே. ஆதாமை சபிச்சார், நீ நெற்றி வியர் வெள்ளத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு செய்த அந்த பழத்தை கொடுத்த இதுக்கும் கற்பவதிகளுக்கும் என்ன பிரச்சனை?
இல்ல இல்ல அகவால் பொம்பளை ரீதியில செய்தபடியா அதுதானே. நீ பிரசவ காலத்துல கற்ப வேதனையா கூட்டுவேன்னு சொல்றாரு. அதாவது கற்ப நீ வேதனையா கூட்டுவேன். சாத்தாண்ட இதுக்கு கீழ்ப்பட்டு நீ அடிபணிந்து ஆ, என்னுடைய சொல்ல கேட்காமல் நீ இந்த கனிய எடுத்து நீ தின்றதும் அல்லாமல் உன் புருஷனுக்கு கொடுத்ததால இந்த தவறு முதல்ல உன்னிலதான். ஆகவே நீ 10 மாதம் கெற்பவதியாகி நீ பிள்ளைகளை அதாவது கஷ்டப்பட்டு சுமந்து 10 மாதமும் சுமந்து நீ பிள்ளைகளை பெறுவாய். அந்த பிரசவ வேதனை உனக்கு இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்றார் வெளியாக உண்டு. அது ஒரு பக்கம். பிரசவ வேதனையா கூட்டுவேன்னு சொல்றாரு. கூட்டுவேன் கூட்டுவார். அதான் பிரசவ வேதனையை கூட்டுவார். அதான் சொல்லுவாங்க தமிழ்ல சொல்லுவோம் தானே. அதாவது பிற சவ வேதனை. அதாவது ஒரு ஆள் பிரவேசிக்கிறதும் அதே நேரத்துல சவ என்று சொல்லி சொன்னால் சவம், அதாவது ஒரு சாவுக்கு நெருங்கி போய் வர்றதுதான் பிரசவ வேதனை. ஆகவே அந்த பிரசவ நேரத்துல கூட எத்தனையோ அந்த சகோதரி நடேசனுக்கு தெரியும், எத்தனையோவே பிரசவ நேரத்துல கூட இறந்திருக்கணும், குழந்தை பிரசவிக்க முடியாமல். ஆகவே அது அந்த இது. ஆகவே பாம்புக்கு இதுல 3 பேர் தண்டிக்கப்படுகிறோம். 1 பெண், 2வது புருஷன் ஆதாம், 3வது பாம்பு. இந்த 3ஐயும் சபிக்கிறார். இந்த தண்டனை உங்களுக்கு உண்டு. அப்ப ஒரு காலத்துல சொல்லி வேணும் என்று சொன்னா பாம்பு மனிதரோட அந்த காலத்துல பேசிச்சுது, கதைச்சது, உறவாடிச்சது என்று சொல்லி. இப்ப வேதாமத்துல பாம்பு என்னன்னு சொல்லி சும்மா இருந்தா இது என்னமா அது ஏவாளோட கதைக்குது. இல்ல நீ இப்படி அந்த சொல்லுங்க. இனி வர்ற ஜெனரேஷன் அப்படித்தானே வீட்டுல பாம்பு புலி எல்லாம் வளரும் அம்பிள்ளையோட. அது வேற. அது ஏசையா சொன்ன கதை. அதாவது ஒரு காலம் வரும்போது இந்த உலகத்துல பாவம் இல்லாம போகும். ஆகவே சிறுத்தைகள் பிள்ளைகளோட விளையாடும், விரியன் பாம்பு பிள்ளைகள் கைவிடும் அப்படி என்று சொல்லி அதெல்லாம் இருக்கு. அது ஒரு காலம் வாரது என்று சொல்லி சொன்னால் இந்த உலகத்துல பாவம் அற்று போய் எல்லோரும் பரிசுத்தமாக வாழும் போதுதான் அந்த நிலை உருவாகும். அது வரைக்கும் இல்லை. நியூ ஜெனரேஷன். ஆமா ஆமா. எங்க தம்பியை காணல. ஒவ்வொரு நாளும் தான் எங்க நாட்டை தட்டுனா ஒவ்வொரு நாளும் தான் நடக்குதுபடி ஒவ்வொரு நாள். ஆனால் இதுல இது உண்மை, இது நிதர்சனம், இதுதான் பெரிய வேதனையும். ஆனால் ஒருத்தன் சொல்றான் தான் இருக்கே இல்லை என்றான். அந்த நேரம் எனக்கு அதிகாரத்துல இருக்கே இல்லையா, அது வேறு யாரும் செய்தது, நான் இருக்கே இல்லை என்றான். செய்தது யார் என்று தெரியாதுன்றாங்க. இரண்டால் இப்ப அரசாங்கம் மாறிட்டு, இராணுவ தலைமை மாறிட்டுது. இப்படி எல்லாம் நடக்கிற போது யாரை நோக்கி இலக்கு வச்சு, இப்ப சும்மா சொல்லுவோம் தானே கதை, அது பிள்ளையான கதை. ஆனா நாங்க சொல்லுவது உண்டு, சிங்களவங்கள் செய்தாங்க என்று. அப்படி இல்லை, என்ன தமிழங்கள் செய்தாங்கன்னு 4 பேர் செய்த வச்சு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி யார்கிட்ட கையை நீட்டி குத்தஞ்சாரு. இப்போ ஒரு அம்மா சொன்ன அரசியல் இருக்குதா, அவ சொன்னா இன்ன பிரிகேடியர்கிட்ட தான் இந்த கணவனை நான் அவர் கூட்டிட்டு போனவர் சொன்னாருன்னு நினைக்கிறேன். இல்ல நான் கற்பில சொல்றேன்னு இல்ல, ஏதோ தான் கையசைச்சு அனந்தி சசிதரன் சொன்ன கையில கொடுத்தனு சொல்லி. ஆமா. ஓ, அப்ப அது இலக்கு, அது இன்னர்கிட்ட கொடுத்தது, அவர் செய்துட்டார் பிள்ளையாக. ஆனா கனவியருக்கு எங்க போனது அதுக்குத்தான் அந்த இடைக்குல சொல்றான், இவையெல்லாம் வெளிநாட்டுல இருக்கணும், உகண்டால இருக்கணும், இப்படி எல்லாம் கதை சொல்ல நாங்கள் ஏமாற்றப்பாரு. உண்மைன்றது எங்கேயோ இருக்குது, எங்களுக்கு தெரியல. நாங்க அப்ப தேடி தெரியுதோம். அப்ப நீங்க கதைச்சு கொண்டு வந்ததுல கவனிச்சு கொண்டு இருந்தனா அப்ப சிலது விஷயங்கள் எங்களுக்கு தெரியுது, இன்னதென்று அறியாமலே இருக்கிறோம். இங்கதான் தொலைஞ்சும் காணாமலும் என்று வருது. காணாமல் போறது ஒரு மாயம், எங்க வச்சதுன்ற ஒரு ஐடியாவுமே இல்லை. தொலைஞ்சு போறதுன்றது எனக்கு தெரியும். என்னுடைய போன் வேலையாத வேலைக்குல பாக்கெட்ல இருந்தது, கார்ல ஏறி 10 நிமிஷத்துல காணையில். அது காணையில் இல்லை, உண்மையில தொலைச்சிட்டேன், நான் தான் தொலைச்சேன். அதுக்கு காரணம் இருந்தது. அப்ப இந்த உறவுகள் தொலைஞ்சதுக்கு காரணம் யாரால? அல்லது இவர்கள் உண்மையிலேயே கொல்லப்பட்டிருக்கிறார், அல்ல சிறைகளில் வைக்கப்பட்டிருக்கார், உகண்டாக்கு அனுப்பப்பட்டிருக்கார்கள், இல்ல இவர்களில் பாதி பேர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு நம்ம பேரை மாத்தி பாஸ்போர்ட்டை மாத்திட்டு, யாருக்கும் தெரியல. இப்ப சரியா தெரிஞ்சா இந்த பிள்ளை இறந்துட்டார் என்றால் அது முடிஞ்சிட்டுது, அந்த கதை ஒரு கொஞ்ச காலத்து உயரம். அதுக்கு பிறகு நாங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு வந்துடுவோம். என்ன ஆனாரண்டே தெரியாட்டி பெரிய சங்கடம் அது.
நீங்க சொன்ன கதையத்தில் அடிப்படையில தான் அதை சொல்றேன். நான் தொலைஞ்சது காணாமல் போனதைத்தான் யோசிச்சு நாங்கள் என்றாலும் சில விவரங்கள் எங்களுக்கு தெரியல, குறிப்பா சொல்றோம். ஆனால் அந்த வெளியான சேனல் 4 லீக் ஆக்கின வீடியோ ராணுவ யாரோ ஒருதுன்னு தானே அதை வித்தது, சேனல் 4க்கு வித்து போட்டு வெளிநாட்டுக்கு ஓடுனது கதை சொல்லிடும். அதுல பாக்கிக்கல தெரியுது, வெறும் மேனியோட கைகளை பின்னால கட்டி போட்டு முழங்கால் இருக்க விட்டும் பின்வாக்கமா இருக்க விட்டும் சுட்டு சுட்டு கொண்ட காட்சிகள். அது ஒன்றும் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்யப்பட்டதல்ல, உண்மையான கதை. உழவு பரிதாபம். பிழை சரிகளுக்கு அப்பால் ஒருவனை கொல்ல முடியாதுல்ல. சரி, நல்லது. இது நான் வேற விதமா தான் கதையை திருப்பினான். என்ன நாங்கள் மொழி நாளுக்கு லாபத்து போய் பல திருப்பி மனம் நோவ கூடாது. யாரும் வந்துட்டு இதை பற்றி யாரும் சொல்ல நினைச்சா சொல்லுங்க. தர்ஜினி அவர்கள் நடைச்சத்தம் கேட்க இல்லை, அது உண்மை சரிதானோ? நாங்கள் ஊகிச்சது சரிதான் சரிதான். என்ன நடக்குது? தொலைச்சுதானே விட்டீங்க? அது வர உங்களோட டெலிஃபோனு ஐபோனை தொலைச்சு தானே விட்டீர்கள், காணாம போனதோ தொலைச்சீர்கள். காணாமல் போயில்ல. இல்ல தொலைச்சீர்கள். ஆமா. எனக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரியுது. காருக்கு மேல வச்சுட்டு கதவை திறந்து போட்டு ஏதோ கையில கோப்பி ஏதோ இருந்தது எல்லாம் காருக்குள்ள வச்சு போட்டு நான் காருக்கு மேல்புறமா வச்சிருந்ததை மறந்து போய் காரை எடுத்துட்டேன்ன்றது ஓரளவுக்கு ஊகிச்சுட்டேன். நான் பிறகு திரும்பி யோசிக்கிற போது என்னன்னா, கடைக்குள்ளால வரைக்குள்ள நான் பாக்கெட்டுக்குள்ள போன் வைக்கிறது வீடியோல இருக்கு. கடையை விட்டு வெளிக்கிட்டு 10 நிமிஷம் போனேன். அப்ப நான் தொலைச்சு நானே தவிர காணாமல் போய் வீட்டக மேசில வச்சிருந்த நான் 10 பவுன் வச்சிருந்த நான் காண இல்லையா, அது ஓகே, வாணி கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். வாணியை தூக்கிட்டா அது காணாமல் போட்டுது என்று முடிவு எடுக்கலாம். காதுல இருந்து தோடு விழுந்தா தொலைஞ்சு வச்சோன்னு நீ சொல்றாங்க. ஐயோ, அப்ப எனக்கு அர்த்தம் தெரியும். நான் உடுப்பு மாத்தைக்குள்ள தோடு மாத்தினான் என்ற ஐடியா தெரியும் ஓரளவு. தொலைஞ்சு போயிட்டேன். அப்ப அது தொலைச்சிட்டேன் நான். அதுக்கு காரணம் ஓரளவுக்கு தெரியும். அது நானாவும் இருக்கலாம், விதியாவும் இருக்கலாம். ஆனா ஓரளவுக்கு தேடி பிடிச்சிட்டேன். ஆனா காணாமல் போனதுன்றது உண்மையில அந்த காணாமல் ஆக்கப்பட்டோர்கள் என்கிறதுக்கு பொருந்தது. காணாமல் போறது எங்களுக்கு ஐடியாவே இல்லை. திரும்ப கிடைக்கலாம் இல்ல, தொலைஞ்சதுதான் கேள்விக்குறிதானே. கேள்விக்குறி இல்ல, ரெண்டும் கிடைக்கலாம். ஆனால் கூட நம்பிக்கை இழந்த சொல் என்னென்றால் தொலைஞ்சிட்டு மணிக்கோணம் காணாமல் காணாமல். அது பேயும் எடுத்திருக்கலாம், அதே நேரம் மனிதர்களும் எடுத்திருக்கலாம், நானும் தெரியாமையும் அதை செய்திருக்கலாம். ஆனா எனக்கு ஐடியா இல்லை. அப்ப இந்த இறந்து தேடுகிற உறவுகள் பக்கத்துல அவர்கள் தொலைஞ்சு போயிட்டார்கள் என்று பொருந்தார். அவர்கள் காணாமல் போனார்கள். அதுல உறுதியா சொல்றோம், காணாமல் ஆக்கப்பட்டார்கள். இயல்பாக காணாமல் போகல. அது பெரிய பாவம் பழி. இது தீர்க்காம நாங்க என்ன காய்ச்சும் முடியாது. ஒன்றும் கதையை முடிக்கும், இறந்துட்டு பண்ணிட்டு அவையின நம்பிக்கையின்படி அந்த ஆத்மாக்களுக்கு ஏதோ உறுதி மரியாதையை செய்யறதுக்கு அனுமதிக்கும். இல்ல யாராவது கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும் இல்லையா? அது இப்ப 19 கலந்து பேசிட்டோம். இருந்தாலும் அந்த சொல்லத்தான் நாங்க தேடுறோம். உண்மையில் நல்லது, மகிழ்ச்சி. சிறப்பு சிறப்பு. நேரம் என்ன ஆகுது இப்போ? 10:12 பெற்றோரையும் 12 நிமிடம் ஆயிருக்கணும். சந்தோஷம். தொடர்ந்து சிந்திப்போம். இவ்வளவு பேரும் இருந்தீங்கன்னா பெற்றோர் தெய்வத்தை அழகா கொண்டு போகலாம். அதுக்கு பிறகு அதுல பாதி பேராவது இருந்தீங்கன்னா இல்லையொரு யோகாவை அழகா கொண்டு சரி, நன்றி. இன்று 2வது இது கடந்த வார தலைப்பு. உண்மையில நான் யோசிச்ச முதலே சொல்றேன், அதை பற்றி சிந்திப்போம், பெற்றோர்கள நினைப்போம். இப்போ ஒரு படிச்ச பெற்றோர்களோ படிக்கிறன்ற பள்ளிக்கூடம் போறாங்க, அறிவுக்கும் படிக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில ஏதோ ஒரு நிலையில இருந்து கொண்டு ஏதோ தங்களுக்கு கட்டின சில விஷயங்களை சொல்லி தந்துருக்கு, இப்படி செய்யாத இப்படி செய் என்னட்டு. நாங்கள் அப்ப அலட்சியப்படுத்திட்டு எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் அலட்சியப்படுத்தின சரி என்றும் எங்களோட வாழ்க்கையில தெரிஞ்சிருக்கும். ஆனா சில விஷயங்கள் இப்ப வேதனையா இருக்கு. அன்றைக்கு அந்த சொல்ல கேட்டிருக்கலாம், நான் அதை செய்திருக்கலாமே. இதுதான் இந்த தலைப்பின் அடிப்படை. இதுல எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் எங்கள் மத்தியில உயர்த்தி வைக்கிறோம்.
அது பிழையா இருந்தாலும் சரி, சரியா இருந்தாலும் சரி. ஏனென்றால் இதை எங்க சிந்திக்க வேணும்னா, நாங்கள் இன்றைக்கு எங்கட பிள்ளைகள் பேர பிள்ளைகளை எப்படி பார்க்கிறோம், அவர்களை நிராகரிக்கிறதையும் ஏற்றுக்கொள்றதையும் எப்படி யோசிக்கிறோம், நாமும் அப்படித்தானே நடந்தோமா? நல்லது. அந்த சிந்தனையோடு எனக்கு ஒரு அரை நிமிடம் தாருங்க, நான் நேரலையை மாற்றி விடுகிறேன், பதிவை. நான் விடைபெறு ரஜினி அவர்கள் தலைமையில். ஓம். நான் விடைபெறுகிறேன், மன்னிப்போடு ஆலயத்துக்கு செல்லுகின்றேன். அப்ப வெளியில எட்டி பார்க்க மழை மாதிரி தெரியும் இல்லையா? கார்ல போறதால பிரச்சனை இல்லை. யார் கார்ல உங்களை கூட்டி செல்கிறார்கள்? என்னுடைய கணவர். ஓ, என்ன ஒரு சரதன் இருக்காரு, காரை ஓடிக்கொண்டு போக போறாரு. ஒரு சட்டம் நான் உங்களுக்காக சொல்லி இல்ல, ஞாபகம் வந்தபடியே